பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மெய்ப்பனும் நாதனும் இயேசு. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பு இல்லையே, ரட்சண்ய நாளின்றே வந்திடாயோ. வாசலண்டாய் நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல் என்று சொல்லி. ஆண்டவர் நமக்கு வாசலாயிருக்கிறார். அவருடைய வழியிலே நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே நாம் ரட்சிக்கப்படுவோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம் கடந்து வரும் பொழுது அவரே வாசலாய் இருக்கிறபடியினாலே அந்த வாசலுக்குள் நாம் பிரவேசித்து அவர் காண்பிக்கிற வழியிலே நான் நடக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற ஒரு தேவன். நமக்கு ஆகாரங்களை கொடுத்து, ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுத்து, வேத வசனமாகிய புல்வெளியில நம்மை மேய்த்து உன்னதங்களிலே நம்மை உட்கார வைக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்குள்ளே நாம் கடந்து போய் மேய்ச்சலை கண்டடைவோம் என்று சொன்னால் நம்மை எல்லா விதத்திலும் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவர் பலனடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் வாசல்களில் துதியோடு பிரவேசிக்க வேண்டும். நானே வாசல் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே நாம் போகும் பொழுது, அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது துதியோடு நாம் கடந்து போக வேண்டும். துதித்தலுடனே சந்நிதி முன் வாருங்கள், சங்கீதங்களினால் ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த வாசல்களில் நான் துதியோடு பிரவேசிக்கும் பொழுது, அவருடைய பிரகாரங்களுக்குள் போகும் பொழுது புகழ்ச்சியோடு அவரை மகிமைப்படுத்தி கொண்டே போகும் பொழுது, அவரை துதித்து கொண்டே போகும் பொழுது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து கொண்டே போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளப்படும் என்று சொல்லி. ஆகவே அப்படி நாம் அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கும் பொழுது, துதித்தலோடு நாம் அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நான் துதித்தலோடு தேவ சமூகத்தில் போகும் பொழுது வாழ்க்கையில தடையாயிருக்கிற தடைகளை ஆண்டவர் நீக்கி நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். ஆகவே தான் துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்னே அவருடைய வாசலிலே நாம் பிரவேசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசுதான் நமக்கு வாசலாய் இருக்கிறார். அங்கே நாம் அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு மதிலாக வைத்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வேத வசனங்கள் தான் நமக்கு ரட்சிப்பு மதிலாயிருக்கிறது. ஆகவே அந்த ரட்சிப்பின் மதில் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நாசமும் நம்முடைய எல்லைகளிலே கேட்கப்படாது.
நம்மை சுற்றிலும் அவர் ரட்சிப்பின் மதிலாயிருக்கிறார். மாத்திரமல்ல, வாசல்கள் துதி என்றும் சொல்லுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் மதில்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த வாசல்கள் துதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வேத வசனமும் துதியும் இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுக முடியாது. எந்த கொடுமையும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வராது. ஆகவே எந்த நாச மோசங்களும் நம்மை அணுகவே முடியாது. கர்த்தர் காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, அவரே வாசல், அவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து அதிகாலையில் அவருடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது, அந்த கதவு நிலையருகே வாசற்படியிலே காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். ஆகவே தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி. ஆகவே அவர் வாசல்கள் துதியின் நிறைந்திருக்கும். அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சி. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆகவே அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, ரட்சிப்பு என்கிற மதில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. துதி என்கிற வாசல் நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே எந்த தீங்கும் நமக்குள்ளே அணுகவே முடியாது. உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை இளைப்பார பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு அந்த வாசல் வழியாய் துதித்தலோடு பிரவேசிப்போம். ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துதியும் வேத வசனம் என்கிற அந்த மதிலும் அவர்களுக்குள்ளே இருக்கும் பொழுது கொடுமையும் நாசமும் அணுகவே முடியாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுகிறேன். அதே நேரத்தில் அநேக ஆசீர்வாதத்தின் வாசல்கள் துதித்தலோடு போகும் பொழுது திறக்கிறது. அநேக நன்மைகளை ஒவ்வொருவரும் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சேன். அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.